நல்ல வேலை முத்தரசனும் அண்ணாமலையும் இல்லை, யாரையும் காணோம். சார், யார் சார் நீங்க? என்ன விஷயம் இங்கேயே நிக்கிறீங்க? இல்ல, ரூம் மாறி வந்துட்டேன். இங்கெல்லாம் வரக்கூடாது, வெளியே போங்க சார். ப்ளீஸ் வெளியே போங்க சார், கொஞ்சம் போங்க சார். சரி. தென்னரசு, நான் மது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றேன். வெண்ணிலா அவங்க ஐசியூல சேர்த்திருக்காங்க. அடிச்சு தூக்கிட்டோம், அவ செத்துட்டா. அதே இது நீங்க? அவ விழுந்த கோலத்தை பார்த்து நான் அப்படிதான் நினைச்சேன். அவ விழுந்தப்ப ரத்த வெள்ளத்துல கிடந்தா. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா அவளுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரியல. இந்த அண்ணாமலை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். ஆனா அவ குத்துயிரும் கொலையுருமா தான் இருக்கா. சரி, எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? நான் வரேன். முழு எபிசோடையும் ZEE5 காணுங்கள். வெண்ணிலா பேஷண்டோட ஆபரேஷனுக்காக ஃபார்ம்ல கையெழுத்து போடணும் டாக்டர். சிஸ்டர், டாக்டர், ஆபரேஷன் ஃபார்மாலிட்டி சம்பந்தப்பட்ட ஃபார்மை கொண்டு வந்து கொடுங்க. ஓகே டாக்டர். முத்தரசனுக்கு நம்ம கார்ல இடிச்ச விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. முத்தரசனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை அடிச்சு கொன்றுவோம். ஆமா, நீங்க யாரு? சார், பேஷண்ட்டுக்கு நீங்க யாருன்னு கேட்டேன். நான் வெண்ணிலாவோட புருஷன். முத்தரசன். ஆபரேஷன் உடனே ஆரம்பிச்சிருங்க. நீங்க பணத்தை பத்தி எதுவும் யோசிக்க வேணாம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. வெண்ணிலா நல்லபடியா மறுபடியும். யூ டோன்ட் வரி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ஸ்டேஷனுக்கு போக வண்டியை திருப்பும் போது என்னமோ ஏதோ நினைச்சேன். ஆனா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வெண்ணிலாக்கு ஏதாவது ஒண்ணு படணும்னு நினைச்சேன்டா. இந்த நிலைமையில நடந்தாயிடுச்சு. அவ மட்டும் நல்லா இருந்தான்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா.
கூட்டிட்டு வாங்க குயிக் குயிக். இங்க வெண்ணிலாவோட ஹஸ்பண்ட் முத்தரசன் இருக்காரா? முத்தரசன் சார். வெண்ணிலாவோட ஹஸ்பண்டா? முத்தரசன் சார். சார். என்ன விஷயம் சொல்லுங்க சிஸ்டர். நான் முத்தரசனை கூட்டு வரேன். சார் வெண்ணிலாவோட ஹஸ்பண்ட் முத்தரசன் சீக்கிரமா கூட்டு வாங்க சார். டாக்டர் உடனே கூட்டு வர சொன்னாங்க சார். வெண்ணிலாக்கு ஏதோ பிரச்சனை. சார் சார் போய் கூட்டு வாங்க சார். சரி சிஸ்டர். பொண்ணாச்சி அம்மா, வெண்ணிலாக்கு நீதான் உயிர், நீதான் உலகம், நீதான் அவளுக்கு எல்லாமே. இப்ப அவ அலங்குளமா கிடக்கிறான். அவளை கைவிட்டுறாதம்மா. மாப்பிள்ள, டாக்டர் உன்னை கூட்டு வர சொன்னாங்கடா. ஏதோ அர்ஜென்ட் உன்னை பார்க்கணுமாமா. மிஸ்டர் முத்தரசன், என்னாச்சு டாக்டர்? நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆயிடாதீங்க. வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் உடம்பு வீக்கா இருக்கிறதுனால திடீர்னு வலிப்பு வந்துருச்சு. இத நாங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன டாக்டர் சொல்றீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் பதறாதீங்க. இந்த மெடிசனை உடனே கொடுத்தாதான் சரி பண்ண முடியும். இது சிட்டில இருக்கிற பெரிய மெடிக்கல் ஷாப்ல மட்டும்தான் கிடைக்கும். இத உடனே சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருங்க. சரி டாக்டர். டேய், நான் போயிட்டு எப்படியாவது இந்த மருந்து வாங்கிட்டு வந்தா நீ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ற. சரியா? சரி. பாத்துக்கோ. வெண்ணிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன சாக்குல அவளுக்கு புருஷன் ஆயிட்டீங்களா? இது தற்செயலா நடந்த விபத்து தான் மாமா. அது மாதிரிதான் இப்போ நீங்க புருஷனா கையெழுத்து போட்டதும் இத கண்டிப்பா நிஜத்துல நடக்க நான் விட மாட்டேன். இந்த அண்ணாமலைக்கு சரியான திமிராயிடுச்சு. அவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். இந்த தாலி என்ன மீறி இறங்கிடுமா? அண்ணாமலையோட எண்ணத்தை பொய்யாக்கி அவன் மூஞ்சில கரிய பூசணும். தாலி என்னது கூட என்னோடது, எனக்கு இது வேணும். கூட என்னோடது, எனக்கு இது வேணும். கூட இது என்னோட தாலி. கூட என்ன பண்ற? இது என்னோட. விடு விடு. இது என்னோட. மாட்டேன். அடி கிடைக்கும். மாட்டேன். இது என்னோட. தர மாட்டேன். நான் கேளு. கேட்க மாட்டேன். கூட என்னோட. கூட ஏய், சொல்றத கேட்க மாட்டேன். மாட்டேன். இது என்னது? தர மாட்டேன். ஏய் வெண்ணிலா, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அடிப்பேன். விடு. தாலி தானே கடையில் இருக்கு, நான் வாங்கி தரேம்மா. சொன்னா கேளுமா. இங்க பாருமா, அம்மா வெண்ணிலா. இது எனக்கு வேணாம். நான் எங்க அம்மா கூட போய் புதுசா கடையில போய் வாங்கிக்கிறப்பா. உங்க பொண்ணு பேரு வெண்ணிலாவா? ஆமாமா, இவளுக்கு நிச்சயமான கல்யாணம் திடீர்னு ஒரு பிரச்சனையால நின்னு போச்சுமா.
அதனாலதான் இப்படி பைத்தியம் முடிச்சிருச்சுமா. அதுக்காக தான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். டிவி ஆஃப் ஆகல, ஏதோ ரீசார்ஜ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இருங்க என்னன்னு கேக்குறேன். சிஸ்டர், சொல்லுங்க. ஜி தமிழ் சேனல் வரல, கேபிள் ஆபரேட்டர் கிட்ட என்னன்னு கேளுங்க. இதோ ஒரு நிமிஷம் கால் பண்றேன் சார். ஹலோ சார், மது ஹாஸ்பிடல்ல இருந்து நர்ஸ் ஜெயந்தி பேசுறேன். எங்க ஹாஸ்பிடல் டிவில திடீர்னு ஜீ தமிழ் சேனல் வரல, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். இங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்க சார், தேங்க்யூ சார். நான் உங்ககிட்ட பேசினேன். ஜீ தமிழ் சேனல் வரணும்னா 10 ரூபா கட்டணும்னு சொன்னாங்க. ஒரு டீ சாப்பிடுற காசுல ஜி தமிழ் சேனலா? பரவாயில்லையே சிஸ்டர், உடனே பண்ண சொல்லுங்க சிஸ்டர். சீக்கிரம் சிஸ்டர். சிஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன். நான் பேசிட்டேன் சார், இப்ப கனெக்ட் ஆயிடும் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பரவாயில்லையே, ஒரு டீ சாப்பிடுற காசு, ஒரு பேக்கெட் வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுற காசு, ஷேர் ஆட்டோவில் இங்க ஏறி அங்க இறங்கினா அவர காசு 10 ரூபா. அந்த காசுல மாசம் ஃபுல்லா ஜி தமிழ் சேனல் பார்க்கலாமா? ஆமா சார், இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அவன் சித்தியோட வார்த்தையை மீற முடியாம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முத்தரசன் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தோன்னா ஒழிய அவன் மனசுல எல்லளவு கூட நீ இல்ல. அவர் நீயா உன் கழுத்துல கட்டிட்டு இருக்கே இந்த தாலி, அது உன் கழுத்துல நிலைக்காது. எது நல்ல தாலி எது போலியான தாலின்னு தெரியாம அறுக்க பாக்குற பைத்தியம். இந்த நேரம் பார்த்து இதுவும் சதி பண்ணிடுச்சு. மருது, இங்க கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. கார் கண்ட்ரோல் இல்லாம ஓடிச்சு. நல்ல வேளை பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டேன். நீங்க உடனே கொஞ்சம் மெக்கானிக் அனுப்புறீங்களா? நான் கொஞ்சம் அவசரமா போகணும். அதுவா, நான் இப்போ முத்துநகர் போட்டு நான் அதுக்கு பக்கத்துல தான் நிக்கிறேன். சரி, சீக்கிரம். முத்துநகர் வெண்ணிலா கபடி ரோட்ல இருக்கிற போர்டுல கூட வெண்ணிலாங்கிற பேரோட முத்துங்கிற பேரை சேர்த்து ஒட்டி வச்சிருக்காங்க. எங்க போனாலும் என்ன விடாம துரத்துறியே.
டாக்டர் 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 நீங்க கிட்ட மெடிசன். சிஸ்டர் இதை உள்ள கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுங்க. டாக்டர் இப்போ வெண்ணிலாக்கு எப்படி டாக்டர் இருக்கு? சீரியஸான கண்டிஷனை தாண்டிட்டாங்க. இப்போதைக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆனா ஆனா காலையில 11 மணிக்குள்ள கண்ணை முடிச்சிட்டாங்கன்னா ஓகே, நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா தலையில மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். செல்லக்குட்டி, அப்பா வந்துடுறேன். நீ அத்தை கூட வெளியே இருக்கியா? வெளியே கூட்டு போ. போலாம். டாக்டர், இல்ல ஆபரேஷன் பண்ணா அதுல ரிஸ்க் ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்க சொல்லும் போது உங்க முகம் மாறிச்சு, அதனாலதான் நான் என் குழந்தைய வெளியே போக சொன்னேன். சாரி மிஸ்டர் முத்தரசன், நான் ஒளிச்சு மறைச்சு பேசி ராங் ஹோப் குடுக்கற ஆளு நான் கிடையாது. அந்த ஆபரேஷன் கொஞ்சம் ரிஸ்கான ஆபரேஷன் தான். அதனாலதான் அத பண்ணாம தவிர்த்துட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா அந்த ஆண்டவன் ஒண்ணு நினைப்பான். அது என்னன்னு நமக்கு எப்படி புரியும்? அப்பா, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? வெண்ணிலா சித்தி நல்லா ஆயிடுவாங்களா? வெண்ணிலா சித்திக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க சீக்கிரமா குணமாயி வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பா, எனக்கு சித்திய பாக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. கூட்டிட்டு போய் காமிங்கப்பா. வேணாம் குட்டி, அது குட்டி பாப்பாலாம் உள்ள போக கூடாதுடா. இப்ப வேணாண்டா, அப்புறமா நீங்க சித்திய பாப்பீங்களா? அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு ஒரே ஒரு தடவை சித்திய பாக்கணும்ப்பா. அப்பா கூட்டிட்டு போங்கப்பா. இல்ல ருத்ரகுட்டி, சித்தி ரெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல. ஐ தாலி, இது ஏன் தாலி? குடு, இது என்னது? இது என்னது? தாலிய குடு. ஏய், குடு, என்னது? குடு, ஐ, என் தாலி கிடைச்சிடுச்சு, என் தாலி கிடைச்சிடுச்சு. அக்ஷா, ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? தாலி அடிச்சிடுச்சு. தாலி குடு. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். தாலி அடிச்சிடுச்சு. ஹாய் ஸ்வேதா. போச்சா? போயிடுச்சா? இத வச்சுட்டு என்ன ஆட்ட ஆடின? இப்ப பாரு, போயே போச்சு. நான் தான் சொன்னனே, இந்த தாலி உன் கழுத்துல நிலைக்காதுன்னு. போயிடுச்சா? ஹாஸ்பிட்டலுக்கு மாமா வந்து வெண்ணிலாவுக்கு கணவர்னு சொல்லி கையெழுத்து போட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில தாலி இழுத்த பைத்தியமும் வெண்ணிலா தான். முத்துநகர் போர்டுக்கு பின்னால வெண்ணிலான்னு பேர் இருக்கிற மாதிரி போஸ்டர் ஒட்டிருக்காங்க. இங்க வந்தா கனவு, அதுலயும் வெண்ணிலா தான். எனக்கு அப்படியே வெண்ணிலாங்கிற பேர் திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. எதுக்காக ஒரு பைத்தியத்துக்கு கூட வெண்ணிலாங்கிற பேர் இருக்கணும்? இதெல்லாம் ஒரு குழப்பம்னா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிற வெண்ணிலா எல்லாத்தையும் விட என்ன படுத்தி எடுக்கிறான். வெண்ணிலா கண்ணு முழிக்காம அப்படியே செத்து பொழிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதி. இப்படி தொல்லை பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். கொஞ்சம் அமைதியா இருடி. என்னடி அமைதியா?
மாமா நான் என்ன சொன்ன பேசாத. மாமா வந்து சொல்லிருக்க கூடாது. நான் சொன்ன நீ எங்க கேட்ட? எதுவும் பேசக்கூடாது. மாமா 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 ஒரு நிமிஷம் இருங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. நான் வேணும்னு சொல்லல மாமா. ஏதோ ஒரு வேகத்துல வாய் தவிர சொல்லிட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, நான் தெரியாம சொல்லிட்டேன் மாமா. அவ்வளவுதான் உனக்கு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. மாமா நான் தெரியாம சொல்லிட்டேன் மாமா. மாமா முத்தரசு என்னாச்சுப்பா? அத்த அத்த நான் தெரியாம வாய் தவறி வெண்ணிலா பத்தி தப்பா பேசிட்டேன். அதான் மாமா கோச்சுக்கிட்டாரு. முத்தரசு இங்க வாப்பா. ஸ்வேதா ஏதோ தெரியாம தான் சொல்லியிருப்பா. அதுக்கு ஏன் கோவப்படுறேன்? இவ என்ன பண்ணா என்ன சொன்னான்னு தெரியாம எதுக்கு இவ்வளவு வெறுப்பு? வெண்ணிலா செத்து போனது இவன் நினைக்கிறாளே, எதுக்கு இவ்வளவு கேவலம் புத்தி இவளுக்கு? வெண்ணிலா என்ன தப்பு பண்ணிட்டா? அப்படி ஒரு விஷயம் மட்டும் சொல்ற, எல்லாரும் கேட்டுக்கோங்க. வெண்ணிலா குணமாயி நல்லபடியா பொழைச்சு வந்தாதான் நான் வாழ்வேன். நான் வாழ்ந்தாதான் எல்லாரும் வாழ முடியும். வெண்ணிலாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, சத்தியமா சொல்றேன், நான் இருக்க மாட்டேன். நம்ம எல்லாரும் நல்லபடியா வாழணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் நல்லபடியா வாழணும்னா வெண்ணிலா செத்து போயிடணும்னு நினைக்காம அவ வாழணும்னு வேண்டிக்கோங்க. சித்தி, நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக இவ கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். ஆனா வெண்ணிலா சாகணும்னு இவன் நினைச்சானா என் பணத்தை வச்சுதான் இவன் தாலி கட்டிக்கணும். என்ன முத்தரசு எதுவும் மிரட்டுற மாதிரி பேசுற? மிரட்டுறா? நான் என் சித்தி உன்னை மிரட்ட போறேன். என்னால உன்னை மிரட்டல முடியாது சித்தி. என் மனசுல பட்ட விஷயத்த நேரடியா உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். இவ ரொம்ப தப்பு பண்றா. இவ பண்ற தப்புலாம் பொறுமையா வேடிக்கை பார்க்கறதுக்கு என்னால முடியாது சித்தி. அப்போ உனக்கு நாங்க யாருமே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? எனக்கு எல்லாருமே வேணும். அதுக்காக தானே இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ சொல்றேன் சித்தி, எனக்கு எல்லாருமே வேணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழணும். நான் வாழணும் நீங்க நினைச்சீங்கன்னா வெண்ணிலா நல்லபடியா குணமாகி வரணும்னு வேண்டிக்கோங்க. அதுதான் என்ன நல்லா இருக்க வைக்கும். வெண்ணிலா, முத்துமாமா வந்திருக்க. வெண்ணிலா, நீ ஒரு விஷயத்துக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்தல்ல. இந்த முத்துமாமா உன்னை பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டான், நான் சொல்ல மாட்டான்னு காத்து ஏங்கி கிடந்தல்ல. நீ எந்த உணர்வும் இல்லாம எப்படி படுத்து கிடக்குற நேரத்துல நீதான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். வெண்ணிலா, எந்த உணர்வுல அந்த கையெழுத்து நான் போட்டேன்னு தெரியல. ஒருவேளை அந்த கடவுள் சக்தி உணர்த்தி நான் போட்டேனா இல்ல உனக்காக நான் போட்டேனான்னு தெரியல.
ஆனா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. அந்த சந்தோஷத்தை நம்ம முகத்துல பார்க்கணும் வெளியில. அதுக்காகவாது நீ மறுபடியும் எந்திரிச்சு வரணும் வெண்ணிலா. நீயோ இல்ல நானோ யார் செஞ்ச பாவம் தெரியல, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர முடியல. இன்னைக்கு ஸ்வேதா வீட்டுல நடந்துகிட்ட விதம் எனக்கு பிடிக்கல வெண்ணிலா. என்னால ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் எல்லாத்துக்கும் முன்னாடி சித்தி ஸ்வேதாங்கிறத எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீ வாழாம நான் வாழ மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு தெரியணும் வெண்ணிலா, நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்குதான் அப்படி பண்ண. இனிமேல் அந்த வீட்டுல யாருமே நீ உயிரோட இருக்க கூடாதுன்ற வார்த்தை அவங்க வாயில மட்டும் இல்ல. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.